நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நட்சத்திர பலன்கள் குறித்து தான் பேச போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஜோதிட சிறுவன்மணி டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், இப்போ துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம் பத்தி பேச போறோம். அவங்களுக்கு எப்படி மேம் இருக்கு தமிழ்ல? பொதுவாகவே இந்த விசாக நட்சத்திரம் அப்படின்னாலே குருனோட நட்சத்திரம். குருனோட. ஆமா, எந்த வேலையை கத்துக்கினாலும் ரொம்ப ஆழமான அறிவு அப்படின்றது அந்த வேலையில அவங்க தெரிஞ்சு. ஆழமான அறிவு. ஆமா, எது அவங்க இப்ப படிக்கிறாங்க அப்படின்னா கூட இன்டெப்தா நல்லா படிப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுக்கு பாத்தீங்கன்னா தசை பெருசா ஃபேவரா இல்லை, அவங்களால நல்லா படிக்க முடியல அப்படின்னாலும் பின்னாடி வாழ்க்கையினோட அர்த்தத்தை புரிஞ்சுட்டு ஒரு நல்ல வாழ்க்கை அப்படின்றது வாழ்வாங்க. மற்றவங்களுக்கு ரோல் மாடலா இருப்பாங்க. ரோல் மாடல். ஆமா, அதுதான் பாத்தீங்கன்னா பொதுவாகவே இந்த குரு அப்படின்னாலே அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மற்றவங்களுக்கு அவங்க எக்ஸாம்பிளா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் அவங்களோட லைஃப்ல ஒரு நேரத்துல இல்ல ஒரு நேரத்துல வந்துடும். ஒண்ணு 20 வயசுல வரணும், இல்லைன்னா 40 வயசுல வரணும், இல்லைன்னா கண்டிப்பா 50 வயசுல வந்துடும். வந்தே தீரும். அப்ப பேசிக்கா இந்த துலாம் விசாகம் எப்படி இருக்கு அப்படின்னு சூப்பரா இருக்குமா? சூப்பரா இருக்கு. தமிழ் புத்தாண்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும். காரணம் என்ன? சனி பகவான் ரோக சரியா இருக்காரு. கடன் மேக்சிமம் இல்லாம இவங்க சந்தோஷமா இருக்க போறாங்க. கடனே இல்லாம மேக்சிமம் சந்தோஷமா இருக்க போறாங்க. மேக்சிமம் கடனை அடைச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அது பூர்வீகத்துல ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருக்குன்னா அதை வியாபாரம் பண்ணி கடன் அடைக்கிறதுக்கான ஒரு பிராப்தம். இல்ல பாருங்க, இவங்களே சம்பாரிச்ச ஒரு சொத்து பத்து இருக்குன்னா அதை வியாபாரம் பண்ணி கடன் அடைக்கிறதுக்கான ஒரு பிராப்தம். இல்லைன்னா பேங்க்ல லோன் வாங்கி கடன் அடைக்கிறதுக்கான பிராப்தம். அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னாலும் அதுக்கான ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட், அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், டயட்ரி மாடிஃபிகேஷன் எல்லாம் பண்ணி அதுல இருந்து வெளியே வருவாங்க. பெருசா எதிரிகள் அப்படின்னு யாரும் இருக்கு. ஆமா, யார் கூடயும் இவங்க பகச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இது ஒரு பெரிய பிளஸ். 5ஆம் பாவத்துல ராகு இருக்காரு. ராகு பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம்னா பூர்வீகத்துல ஏதாவது சொத்து பத்து வீடு வாசலா இருக்குன்னா இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாமே இருக்கலாம். அப்பாவும் அம்மாவுமே லவ் மேரேஜ் பண்ணிருக்கலாம். ஆமா ஆமா, அதாவது மரபு வழி சொத்துக்கள். அப்பா அம்மா பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ் பண்ணிருக்கலாம். அம்மாவை கல்யாணம் பண்ண உடனே பெரிய பணக்கார வீட்டு பையன் அப்பான்னு சொல்லிட்டு அப்பாவையே ஒதுக்கி வச்சிருக்கலாம். இந்த காலகட்டம் அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா வாரிசு கையெழுத்து போடணும் இல்லைங்களா? அந்த மாதிரி அவங்க அத்தை மாறு பெரியம்மா மாதிரி தேடி வருவாங்க. தேடி இவங்களுக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ எனக்கு இவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருக்கு, எப்படி நீ இவ்வளவுதான் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு நான் கோர்ட்டு போறேன், கேஸ் போறேன் அப்படின்ற மாதிரி போறதுக்கான காலகட்டம். பிள்ளைங்களை செலவு பண்ணி வெளிநாடு அனுப்புறதுக்கான பிராப்தம். அதே மாதிரி இந்த மாடர்ன் சிஸ்டம் இந்த இருக்கிறதுலேயே இந்த ப்ராக்டிசஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது இக்ஸி, IVF இந்த மாதிரி அட்வான்ஸ்டு ப்ராக்டிசஸ் மூலியமா குழந்தை பேர் அப்படின்னு கிடைக்கிறதுக்கான பிராப்தம். மருத்துவ செலவு. வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க, அங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா திருமணமாகி குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான பிராப்தம். அங்க போய் அந்த மாதிரி பிராப்தமும் இருக்கு. அதே மாதிரி கேது லாபஸ்தானத்துல இருக்காரு. வெளிநாட்டுல போய் லாபம் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு. 6ஆம் மாசத்துல குரு பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்துல இருக்காரு. எந்த ஊர்ல வேலை செஞ்சாலும், வெளிநாட்டுல போய் வேலை செஞ்சாலும் அங்க கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் இருக்கும். அங்க இந்த வேலை ஒத்தையா இருக்குமா போயிடுமா அந்த மாதிரி எண்ணம் இருக்கும். கவலைப்பட வேண்டாம், இவங்க பார்ட்னர் சின்சியரா வேலை செய்யறாங்க அப்படின்னா அந்த ஒரு த்ரெட்டன்ஸ் இருக்குமே தவிர கண்டிப்பா போவாது. கவலைப்பட வேண்டாம். ஓகே மேம், இவங்க எந்த மாதிரி கோயிலுக்கு போகலாமா? பொதுவாகவே பாத்தீங்கன்னா இவங்க இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு அம்பிகையிலயும் பாத்தீங்கன்னா ஒரு உக்ர அம்பிகையா நம்ம வழிபாடு பண்றது நல்லது. உக்ர அம்பிகைனா அங்க இவங்க எந்த ஊர்ல இருக்காங்களோ அங்க மாத்த காளி இருக்காங்க அப்படின்னா வழிபாடு பண்ணலாம். இல்லைன்னா துர்க்கையை வழிபாடு பண்ணலாம். துர்க்கையை வழிபாடு பண்றது இப்ப காளி எல்லா இடத்துலயும் இருக்க மாட்டாங்க, துர்க்கை நிறைய இருப்பாங்க. துர்க்கையை வழிபாடு பண்றது சின்ன சின்ன கோயில்ல கூட துர்க்கை இருப்பாங்க. இந்த துர்க்கையை வழிபாடு பண்றது நல்ல பலன்களை கொடுக்கும். கண்டிப்பா. இவ்வளவு நேரம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பேஸ் பண்ணி சொன்னோம் இல்லைங்கம்மா. என்ன நம்ம சொன்னாலும் இது கோச்சார பலன் தான். புரியுதுங்களா? கோச்சார பலன் 100% ஒருத்தவங்களுக்கு ஒர்க் பண்ணுமா அப்படின்னா ஒர்க் பண்ணாதுமா. 50% தான் கோச்சார பலன். மீதி 50% நம்மளோட சுய ஜாதகம். இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, மேடம் நீங்கெல்லாம் ரிஷபம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்குன்னு சொன்னீங்க, எங்களுக்கு ஒண்ணுமே நடக்கலையே அப்படிம்பாங்க. அதாவது ரிஷபம் கோச்சார பிரகாரம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு, எல்லா பிளானட்ஸும் சூப்பரா இருக்குமா. ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா மத்தியம வயசு ரிஷபமா இருந்தா கூட இப்போ பாத்தீங்கன்னா குரு தசையில இருப்பாங்க. குரு பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு 8 மற்றும் 11 அதிபன். அஷ்டமாதிபதியும் அவன் தான், லாபாதிபதியும் அவன் தான். உன்னை கெடுக்காம உன்னை முன்னேற்றவே மாட்டான். கண்டிப்பா நீ கெடுவ, ஏதோ ஒரு விதத்துல நீ அஃபெக்ட் ஆவ, நீ சஃபர் ஆவ அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல இப்ப ரிஷபத்தை பேஸ் பண்ணி சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கும் மேல ரிஷபம் சூப்பரா இருக்கு, ஆனா அவங்க சுய ஜாதகத்துல சனி தசையில இருப்பாங்க. சனி சுய ஜாதகத்துல எங்க இருக்கான் அப்படின்னா 7ல இருப்பான். 7ல இருப்பான். இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்கு பெரிய சண்டை 2 பேரும் பிரியக்கூடிய சூழ்நிலை வரும். என்ன எல்லா ரிஷபம் சூப்பரா இருக்குன்னு ஒரு ஜோதிடர் இல்லாம சொல்றீங்க. நானும் என் கணவனும் பிரிஞ்சே போயிட்டோமே, நானும் என் கணவருக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா பெரிய இடைவெளி வந்துருச்சு, பெரிய சொல்றதே நடக்கலையே. இந்த ஜோதிடர்கள் எல்லாம் வாய்க்கு வந்ததுலாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மை என்னன்னா, ரிஷபம் அப்படின்னா எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க ரிஷப ராசியில. இப்ப எல்லா ரிஷபத்துக்கும் இது நடக்குமா? சுய ஜாதகமும் ஒண்ணு.
சுய ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, தசநாதன் எந்த பாவத்துல இருக்கான், தசநாதன் நல்ல பாவத்துல இருக்கானா. பொதுவாகவே ஜோதிடத்துல ஒரு விதி உண்டு, தசநாதன் செய்யாததை புத்திநாதன் செய்யான், புத்திநாதன் செய்யாததை கோச்சாரன் செய்யான் அப்படிம்பாங்க. அப்ப தசநாதன் அங்க ப்ரையாரிட்டி. தசை என்ன தசை நடக்குது, என்ன அந்தர் தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது. தசநாதன் சூப்பரா இருந்தா 100% நம்ம சொல்றது நடக்கும். தசநாதன் மட்டமா இருக்கான் அப்படின்னா நம்ம, அதாவது மட்டமா இருக்கான்ற சென்ஸ் நல்ல பொசிஷன்ல இல்ல, அதுக்கும் மேல அவருக்கு வீடு கொடுத்தவரும் நல்லா இல்ல, நட்சத்திர சாரம் வாங்குறவரும் நல்லா இல்ல, அதுக்கும் மேல பாபரோட பார்வையெல்லாம் இருக்கு அப்படின்னா நம்மள வச்சு செய்வான். இந்த நம்ம சொன்னக்கூடிய பலன் வந்து 50% தான் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சுய ஜாதகம் பிளேஸ் அ மேஜர் பார்ட் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமா. கண்டிப்பா. இவ்வளவு நேரம் பொறுமையா எங்களுக்காக அழகா பதில் சொன்னீங்க. நன்றி மேம். நன்றி.